ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு மகாநதி கதையில காவேரி மிஸ்ஸுக்கு பர்த்டே வருது. அதுக்காக விஷ் பண்றதுக்காக விஜயும், அம்மு பாப்பாவும் ஸ்கூல் வாசல்லயே நிக்கிறாங்க. காவேரி வராங்க. காவேரி வந்ததும் அம்மு பாப்பா ஒரு பொக்கேய கொண்டு வந்து, "மிஸ் ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி பொக்கேய குடுக்குறாங்க. குடுத்ததும் விஜயும் விஷ் பண்றாரு. காவேரி மிஸ் கேட்குறாங்க, "எப்படி உங்களுக்கு என்னுடைய பர்த்டே தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "உங்க அம்மா தான் சொன்னாங்க" அப்படின்றாரு. காவேரி பாப்பா உடனே சொல்றாங்க காவேரி மிஸ் கிட்ட, "மிஸ் இன்னைக்கு தான் எங்க அம்மாவுக்கும் பர்த்டே மிஸ். எங்க அம்மாவும் நீங்களும் ஒரே நாள் தான் பிறந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அம்மா பாப்பாவும் காவேரி மிஸ்ஸும் ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டதும் அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போறாரு. காவேரி மிஸ் வீட்டுக்கு அவங்க அக்கா யமுனா, கங்கா 2 பேரும் வந்திருக்காங்க. அக்கா தங்கச்சிங்க. அவங்கள பார்த்து போய் பேசுறாரு. பேசுனதும் கங்கா சொல்றாங்க, "விஜய் எப்படி இருக்கீங்க விஜய்ன்னு கேட்குறாங்க." "நல்லா இருக்கேங்க" அப்படின்றாரு. "உங்களை பார்ப்போம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு. என்னதான் உங்க தாத்தா பாட்டி உங்களையும் காவேரியும் பிரிச்சு வச்சாலும் கடவுள் பாரு உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு சொல்லி வச்சா மாதிரி" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "சரிங்க, உங்க பாப்பா எங்கன்னு கேக்குறாரு விஜய். உடனே பாப்பா தூங்குறா, அதை எழுப்புறேன் அப்படின்றாங்க. யமுனாவும் எப்படி மாமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. "நல்லா இருக்கேன் யமுனான்னு" சொல்றாரு. "பாப்பா தூங்குறாங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன், சாயந்தரம் தான் நான் வருவேன் இல்லையா, பாப்பாவை அப்ப பாக்குறேன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு விஜய். அப்புறம் காவேரி வீட்டில் எல்லாரும் சர்ப்ரைஸா காவேரிக்காக பர்த்டேக்கு ஒரே பார்ட்டி மாதிரி கொண்டாட டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது காவேரிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் யமுனா போயிட்டு கண்ணை மூடி அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கண்ணு முழிச்சதும் ஆச்சரியமா, "அம்மா என்னம்மா இது, இதெல்லாம் என்னம்மா, என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அவங்க அக்கா தங்கச்சிலாம் சொல்றாங்க, "நாங்கள் இன்னைக்கு உன் கூட இருக்கிறோம் இல்லை காவேரி, அதனால தான் உனக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கேக்கு வெட்டலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "சரிம்மா, அப்ப நான் ரெடி, கேக் வெட்டலாமா" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. உடனே யமுனா சொல்றாங்க, "ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுடி, ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க, முக்கியமான ஆளு, இன்வைட் பண்ணியிருக்கோம்" அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, "அம்மா, உங்க மருமகன் வராரா" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆன மாதிரி, ஐயோ என்ன இவ இப்படி கேக்குறாளே, இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா காவேரி, "அம்மா, குமரன் மாமாவும் நிவினும் வராங்களான்னு கேக்குறம்மா" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காவேரி அவங்க அம்மா, "அவங்க தான் வர தந்தா இவங்க கூடவே வந்திருப்பாங்களேடி, உங்க அக்கா தங்கச்சி கூடவே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்து விஜய் தம்பியை வர சொல்லியிருக்கேன், அம்மு பாப்பாவையும் வர சொல்லியிருக்கேன்றாங்க." உடனே காவேரி கேட்குறாங்க, "எதுக்குமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவங்கள வர சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் இருக்கட்டும்டி, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த ஒருத்தரை தான் நமக்கு தெரியும், அதனால நான் அவரை வர வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனேயே காரை திறந்துக்கிட்டு காவேரி பாப்பா ஓடியாடுறாங்கங்க. அம்மு பாப்பா அவங்கள பார்த்ததும் கங்காக்கும் யமுனாக்கும் வாய் அடிச்சு போனா மாதிரி ஒரு சந்தோஷம், ஆனந்தமா பார்க்குறாங்க பாப்பாவை. உடனே பாப்பா வந்து, "மிஸ், இவங்கெல்லாம் யாரு மிஸ், உங்களுடைய ஃப்ரெண்டா" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை இல்லை, இவங்கெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சி" அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதும் உடனேயே கங்காவுடைய குழந்தை யாழினியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. "அப்பா, எனக்கு இங்கே ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காப்பா, வா இவளுக்கு ஹாய் சொல்லு" அப்படின்றாங்க அம்மு பாப்பா. அவரும் ஹாய் சொல்கிறாரு. உடனே அம்மா பாப்பா சொல்றாங்க, "இன்னைக்கு தான் எங்க அம்மாவுக்கும் பர்த்டே. எங்க அம்மா இருந்திருந்தா நாங்க இது மாதிரி பார்ட்டி கொண்டாடி இருப்போம், நல்லா இருந்திருக்கும். ஆனா எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, நான் ஒரு நாள் கூட பர்த்டே அவங்க கூட கொண்டாடினது இல்லை. எனக்கு வந்து இன்னைக்கு மிஸ்ஸுக்கு பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மாவுக்கும் பர்த்டே, அவங்களும் இருந்திருந்தா சேர்ந்து கொண்டாடி இருக்கலாம்லன்றாங்க." உடனே இதெல்லாம் கஷ்டமாயிடுது. உடனே காவேரி கேக்கு வெட்டுறாங்க. கேக்கு வெட்டும் போது இந்த குழந்தை சொன்னதையே நினைச்சுக்கிறாங்க. உடனே காவேரி வந்து அம்மு பாப்பாவை கூப்பிட்டு, "அம்மு இங்க வா, உங்க அம்மா இருந்திருந்தா பர்த்டே கொண்டாடி இருக்கலாம்னு நினைச்சல்ல, நான் கேக்கு வெட்டும் போது உங்க அம்மாவுக்கு நீ பர்த்டே கொண்டாடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு என் கூடவே கேக் வெட்டுன்னு" சொல்லி பிடிச்சி கேக் வெட்டி கொண்டாடுறாங்கங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இது, உண்மையாவே அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மீண்டும் தொடரவும். நன்றி, பாய் பாய்.